Hello investors, welcome to Investor Mind Voice. What are we learning today? First one, today market உடைய trend அதுக்கான reasons பார்த்துருவோம். Second one, world market உடைய report. Third one, market indices, sector indices எப்படி trade ஆகின்னு பார்த்துருவோம். Fourth one பார்க்கும்போது FIs, DIs உடைய டேட்டாஸ் அவங்க ஆக்டிவிட்டி டீட்டெயிலாக பார்த்துருவோம். Fifth one பார்க்கும்போது IPO ஸ்டேட்டஸ் மெயின் போர்டு அண்ட் SMA IPO என்னெல்லாம் அப்ளை பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதை டீட்டெயிலாக பார்த்துருவோம். சிக்ஸ்த் ஒன் பார்க்கும்போது ஸ்டாக் ஃபிக்ஸ் ஆஃப் த டே ஒரு ரெண்டு broker வந்து பையிங் ரெக்கமெண்டேஷன் கொடுத்த ஸ்டாக்ஸ் என்னென்ன டீட்டெயிலாக பார்த்துருவோம். செவன்த் ஒன் பார்க்கும்போது QT ரிசல்ட் IRDA அண்ட் ICICI செக்யூரிட்டி எப்படி கொடுத்துருக்காங்க அதை டீட்டெயிலாக பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஹலோ இன்வெஸ்டர்ஸ், நம்ம வீடியோ பார்க்குற 21% பேர் மட்டும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறாங்க. மீதகிற 78% பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பார்க்குறீங்க. நீங்கள் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல். டுடே ஸ்டாக் ஃபிக்ஸ் ஆஃப் த டே ஒரு ரெண்டு புரோக்கர்ஸ் ஒரு 13 ஸ்டாக்கு பையிங் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஸ்டாக் ஒன் பை ஒன்னா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் HDFC செக்யூரிட்டி ஒரு 10 ஸ்டாக்கு பையிங் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கும்போது LNT இந்த கம்பெனி வந்து டார்கெட் பிரைஸா 4243 கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏர்டெலுக்கு பார்த்தா டார்கெட் பிரைஸா 2244 கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ப்ரீடெயில்ஸ் இண்டஸ்ட்ரி இதுக்கு வந்து டார்கெட் பிரைஸா 1117. JSW அது டார்கெட் பிரைஸா 639. IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் இதுக்கு டார்கெட் பிரைஸா 88 கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஹாப்பி ஃபாரஸ்ட் லிமிடெட் இதுக்கு வந்து டார்கெட் பிரைஸ் 1083 கொடுத்துருக்காங்க. அடுத்த ஸ்டாக் என்னுடைய ஃபுல் வீடியோவை யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். மேலும் யூடியூப் ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க லோகோவை கீழே இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி இந்த ஃபுல் வீடியோவை பாருங்க. தேங்க்யூ. டுடே QT ரிசல்ட்ல ஒரு ரெண்டு மெயினான கம்பெனி ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கம்பெனி IRDA. இந்த கம்பெனி ரிசல்ட் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் பார்க்கும்போது செப்டம்பர் 2024 to 2025 பார்க்கும்போது அவங்க சேல்ஸ் வந்து 25% அதிகரிச்சிருக்கு. EBITDA 28%, நெட் ப்ராஃபிட் 42%, EPS 35% அதிகரிச்சிருக்கு. ஸோ இயர் ஆன் இயர் பார்க்கும்போது உண்மையிலே சூப்பராக கொடுத்துருக்காங்க. அடுத்து குவார்டர்லையும் பார்க்கும்போது ஜூன்லேருந்து செப்டம்பர் இந்த வருஷம் பார்க்கும்போது அவங்களுடைய சேல்ஸும் அதிகரிச்சிருக்கு, அவங்க EBITDAவும் அதிகரிச்சிருக்கு, அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் அதிகரிச்சிருக்கு, அடுத்து அவங்க EPS அதிகரிச்சிருக்கு. ஸோ இந்த கம்பெனி வந்து குவார்டர்லையும் சரி இயர் ஆன் இயரும் சரி சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் ஏரியா நம்ம வந்து அனலைஸ் பண்ணியிருக்கோம். அதை வந்து நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கு. நான் அதை வந்து கார்ட்லேயே கொடுக்குறேன், அதை வாட்ச் பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இந்த கம்பெனி வந்து நியரஸ்டா 2.9% அதாவது ஒரு 3% வந்து நீங்க பாசிட்டிவா ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. ICICI செக்யூரிட்டி என்னுடைய QT ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். உங்களுடைய இயர் ஆன் ரிசல்ட் வந்து செப்டம்பர் 2024 to 2025 பார்க்கும்போது அவங்க சேல்ஸ் வந்து 17% குறைஞ்சிருக்கு, EBITDA 13% குறைஞ்சிருக்கு, அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் 20% குறைஞ்சிருக்கு, EPS வந்து 20% குறைஞ்சிருக்கு. ஆனால் அவங்க குவார்டர் ரிசல்ட் ஜூன் டு செப்டம்பர் பார்க்கும்போது அவங்களுடைய சேல்ஸும் அதிகரிச்சிருக்கு, அவங்க EBITDAவும் அதிகரிச்சிருக்கு, அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் அதிகரிச்சிருக்கு, அவங்களுடைய EPS அதிகரிக்கு. அப்போ வந்து இவங்களுடைய இயர் ரிசல்ட் தான் ஒரு நெகட்டிவாகவும் அவங்க குவார்டர் ரிசல்ட் ஒரு பாசிட்டிவாகவும் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அது மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் எடுத்துக்கல. அதனால இன்னைக்கு ட்ரேட் ஆகும்போது ஒரு ஃபிளாட்டாக தான் ட்ரேட் ஆகி முடிஞ்சுது, நெகட்டிவ் பாசிட்டிவ் எதுவுமே இல்லை. ஸோ அடுத்த நாள் இது இந்த ரிசல்ட் வந்து எப்படி இம்பாக்ட் ஆகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.